ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சௌசௌ கூட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பெரிய பல்லு பூண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டி தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய சௌசௌ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பும் கொஞ்சமாக அது கூட வந்து துவரம் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி 10-15 நிமிஷமாக ஊற வச்சுட்டு அலசி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பெரிய துண்டு தேங்காயும் ஒரு சின்ன வெங்காய துண்டும் அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குக்கர் விசில் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் நம்ம இது கொஞ்சம் கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த இதுவும் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், சீரகம் இதை போட்டு வந்து நல்லா தாளித்து அதில் நம்ம அந்த கூட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.